அனைவருக்கும் மீண்டும் எனது வணக்கம். இன்னொரு கட்டுரை அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய ஒரு கவிஞர். அவங்க பேர் ஆனந்தி. அவங்க திருநெல்வேலியை சேர்ந்தவங்க. ஃபேஸ்புக் ஐடிலாம் நெல்லை அன்புடன் ஆனந்தின்னு இருக்கும். அவங்க அமெரிக்காவில் ரொம்ப வருஷமாக போய் அங்கே செட்டில் ஆகிட்டாங்க. திருமணம் ஆனதுக்கப்புறம் போய் இப்போ அவங்க அங்கே ஒரு ஆஃபீஸில் பெரிய மேலதிகாரியாகவும் வேலை பார்க்குறாங்க. அதோட நிறைய புத்தகங்களும் எழுதுகிறாங்க. ஹைக்கூ கவிதை புக்கு, திருக்குறள் சார்ந்த கவிதை புக்கு அப்படின்னு நிறையா எண்ணற்ற நூல்கள் எழுதிட்டாங்க. தொடர்ந்து ஆன்லைன்லேயும் தமிழால் இணைவோம் நிகழ்ச்சி மூலமாக பேசிகிட்டே வர்றாங்க. நிறைய கிளாஸஸ் அங்கே தமிழுக்கு சிறுவர் சிறுமியர்களுக்கு நிறைய கிளாஸ் எடுக்கிறாங்க. அவங்களோட பணி நேரம் போக மீதி நேரங்களில் இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க. அப்படி தமிழார்வம் கொண்ட அவங்கள பற்றி ஒரு 2 கட்டுரை எழுதினேன். அதில் அவங்க நிறைய ஹைக்கூ புக் எழுதியிருக்காங்க. ஹைக்கூ, லிமரிக்கூ, கவிதை எல்லாமே அந்த கவிதையோட வடிவத்தை ஃபுல்லாக எழுதியிருக்காங்க. பொது கவிதையோட வடிவம். அதில் லிமரிக்கூ வடிவத்தில் அமைஞ்ச ஒரு புத்தகத்தில் இருந்து ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இன்னொரு கட்டுரை அவங்கள பற்றி மொத்தமாகவே அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு ஒரு கட்டுரை. அது அடுத்து நான் இது பண்ணுறேன். சரிங்களா? இப்போ கட்டுரைக்குள்ளே போகலாம். அமெரிக்க கவிஞர் ஆனந்தியின் லிமரிக்கூவில் களவு முதல் கற்பு வரை. லிமரிக்கூ அப்படின்றது ஒரு கவிதை வடிவம் ஹைக்கூக்கு அப்புறம். அந்த லிமரிக்கூவில் களவு முதல் கற்பு வரை அதை என்னென்ன காதல் முதல் கல்யாணம் வரை என்னென்ன சொல்லியிருக்காங்க, வாழ்க்கையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றத நான் இதுவாக எடுத்திருக்கேன். பார்க்கலாம். முன்னுரை. நெல்லை அன்புடன் ஆனந்தி என்ற புனைப்பெயர் கொண்ட ஆனந்தி நெல்லையில் பிறந்து வளர்ந்து பள்ளி படிப்பு முதல் கல்லூரி படிப்பு வரை அங்கேயே பயின்று திருமண வாழ்க்கையின் காரணமாக அமெரிக்கா சென்று அங்கு கணவர் மற்றும் 2 பெண் பிள்ளைகளுடன் வாழ்க்கையை நகர்த்தும் ஆனந்தி ஒரு கம்பெனியில் மேலாளராக பணிபுரிந்து வருகின்றார். வீடு, அலுவலகம் என்பதோடு நில்லாமல் அவரது பணி தமிழ் உலகில் எழுத்து, பேச்சு, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு என நீண்டு கொண்டே செல்கின்றது. 20க்கும் மேற்பட்ட நூல்களை மரபு கவிதை, புதுக்கவிதை, ஹைக்கூ கவிதை, லிமரிக்கூ கவிதை, கட்டுரை, தொகுப்பு நூல்கள், சிறுவர் நூல்கள் என பல நூல்களை எழுதியும் தொகுத்தும் தமிழுக்கு தொண்டு புரிந்து வருகின்றார். இத்தகைய சிறப்பு பெற்ற ஆனந்தி அவர் தன் சொந்த ஊராகிய நெல்லையை பற்றி எழுதிய நெல்லையப்பர் வீதி என்னும் லிமரிக்கூ கவிதையில் இடம்பெற்றுள்ள களவு முதல் கற்பு வரை உள்ள குடும்ப செய்திகளை தொடர்புபடுத்தி ஆய்வது இக்கட்டுரையின் நோக்கமாகும். லிமரிக்கூ கவிதையும் நெல்லையப்பர் வீதியும். லிமரிக்கூ என்பது 3 வரிகள் கொண்ட ஒரு ஹைக்கூ கவிதை வடிவமைப்பு ஆகும். ஆனால் லிமரிக்கூ கவிதையின் முதல் வரியிலும் 3வது வரியிலும் ஏய்ப்பு தொடையுடன் அமைந்திருக்கும். சுமார் 50க்கும் மேற்பட்ட கவிதைகளை பல பொருண்மையில் கவிஞர் ஆனந்தி அவர்கள் தன் நெல்லையப்பர் வீதி கவிதை புத்தகமாக படைத்துள்ளார். தலைவனும் தலைவியும் சந்தித்தல். பூமியில் பிறந்த ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைந்து நல்வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படையாய் அமைவது காதல் வாழ்க்கை ஆகும். அக்காதலாகிய களவு வாழ்க்கை பற்றியும் நம் கவிஞர் ஆனந்தி அவர்கள் தன் நெல்லையப்பர் வீதி லிமரிக்கூவில் சூட்டியுள்ளார். ஒரு தலைவியை கண்ட தலைவன் அவளை கண்டது முதல் காதல் கொண்ட நிலையினை கைகளில் தாங்கிட ஏக்கம், கனவிலும் நனவிலும் அவளின் திருமுகம். தொலைந்தது காலையின் தூக்கம் என்றவாறு சுட்டுகின்றார். தலைவியும் அவன் மீது காதல் கொண்டதால் அவளை திருமணத்தில் அடையும் நாளை எண்ணி ஏக்கம் கொள்வதால் தூக்கம் உணவு தொலைத்து பசலை பூத்து காணப்படுகின்றாள். அவளது கை வளையும் நழுவுவதாக ஆசிரியர் மற்றொரு கவிதையின் மூலமாக கூறுவதில் இருந்து தலைவன் தலைவியின் காதல் வாழ்க்கையை குறிப்பிட்டுள்ளார். தலைவனுக்கு வேலையும் தலைவிக்கு ஓலையும். தலைவியை கண்டு காதல் கொண்ட தலைவன் பின் அவளை மணந்து கொண்டு கற்பு வாழ்க்கை வாழ எண்ணுகின்றான். ஆனால் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கவில்லை.
நல்ல வேலை ஒன்றை தேடி தேடி தலைவன் அலையும் நேரத்தில் அவனுக்கு ஒன்று காலையில் வந்த ஓலை கைகள் உதற பிரித்து பார்க்க கிடைத்திருந்தது. நல்ல வேலை. காலையில் வந்தது ஓலை, கைகள் உதற பிரித்து பார்க்க கிடைத்திருந்தது நல்ல வேலை அப்படின்னு ஒரு கவிதை 56வது கவிதையில் சுட்டுகின்றார். அவனுக்கு கிடைத்த நல் வேலையை பற்றி பதிவு செய்கின்றார். அன்றெல்லாம் தந்தி ஒன்று வருகிறதென்றால் அது ஒரு நல்ல செய்தியை விட கெட்ட செய்தியையே அதிகம் தாங்கி வரும். இங்கு பதற்றத்துடன் தலைவன் பிரித்து படிப்பதாக ஆசிரியர் பதிவு செய்திருப்பது அதனை கருத்தில் கொண்டுதான் என்பது தெளிவாகின்றது. வேலை கிடைத்தவுடன் அம்மகிழ்ச்சியில் விரைவில் திருமணம் செய்து கொள்ளலாம். வேலை தனக்கு இப்போது இருப்பதால் தன் பெற்றோரை தலைவியின் பெற்றோரிடம் சென்று தனக்கு மனம் செய்து கொடுக்க பெண் கேட்டு போக இரு பெற்றோரும் கலந்து பேசி திருமணம் முடிவாகிய நிலையில் இதுவரை அவளுக்கு இருந்த தனிமை பிரிவால் தனிமைச் சிறை. தலைவன் வருகை நோக்கிய தலைவுக்கு இனிமையாய் கேட்குது பறை. பிரிவால் தனிமைச் சிறை. தலைவன் வருகை நோக்கிய தலைவுக்கு இனிமையாய் கேட்குது பறை. வருத்தம் கலைந்து அவளுக்கு இருந்த தனிமை வருத்தம் கலைந்து மகிழ்ச்சி வந்த நிலையை ஆசிரியர் அழகாக திருமண ஒப்பந்த ஓலை முதிர்கண்ணி அவளின் கனவும் நனவாக கைகளில் முகூர்த்த சேலை. திருமண ஒப்பந்த ஓலை முதிர்கண்ணி அவளின் கனவும் நனவாக கைகளில் முகூர்த்த சேலை என கூறியுள்ளார் மற்றொரு கவிதையில். காதலும் ஊடலும். திருமணம் முடிந்த சில நாட்களில் இன்ப களிப்பில் இருக்கும் கணவன்கள் எப்போதும் மனைவிகளுக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுப்பது உலக இயல்பு. இங்கும் நெல்லையப்பர் வீதி லிமரிக்கூவில் வரும் ஒரு கவிதையை நோக்குகையில் இத்தலைவன் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவன் என்பதால் அவன் தன் மனைவிக்கு காதலோடு ஆசையாய் வாங்கி கொடுக்கும் புடவை மூன்றே நாளில் சாயம் போனதை ஆசிரியரது லிமரிக்கு வரிகளில் புலப்படுகின்றது. அவள் சாயம் போன புடவையை எண்ணி நொந்து போவதை கண்ணார காண முடியாதவன் வயலுக்காக சில பொருட்களை வாங்கச் செல்லுகையில் விவசாயம் செய்யும் வயலுக்காக சில பொருட்களை வாங்கச் செல்லுகையில் சேலை சாயம் போனதால் ஏமாந்த மனைவியின் முகம் நினைவுக்கு வர வாங்கச் சென்றான் உரம். ஆசை மனைவியின் நினைவு வந்திட கைகளில் மல்லிகை சரம். வாங்கச் சென்றான் உரம். ஆசை மனைவியின் நினைவு வந்திட கைகளில் மல்லிகை சரம் என நெல்லையப்பர் வீதியில் 44வது லிமரிக்கூவில் என்றவாறு மனைவிக்கு வாங்கிச் செல்ல மனைவியும் அம்மல்லிகை பூவை தலையில் வாங்கி வைத்து கொள்கின்றாள். அம்மல்லிகை பூவை தலையில் வைத்து கொள்கின்றாள். காதலில் வாங்கி கொடுத்த புடவை சாயம் போய் ஊடலில் முடிந்தாலும் மல்லிகை இருவருக்கும் கூடலையே இறுதியில் தந்துவிட்டது. காதலாகிய அன்போடு வாங்கி கொடுத்த புடவை சாயம் போய் ஊடலில் முடிந்தாலும் மல்லிகை பூ இருவருக்கும் கூடலையே இறுதியில் தந்துவிட்டது. மாமியாரின் அதிகாரமும் மருமகளின் இயலா நிலையும். மகனும் மருமகளும் காதல் திருமணம் எனினும் மாமியார் வரதட்சணை கேட்பது உலக இயல்பு என்பதை ஆசிரியரும் உணர்ந்து பெண் பார்க்கும் படலம் நூதனம். வரதட்சணை என்ற பெயரை சொல்லி கேட்டிடுவார் இங்கு சீதனம். பெண் பார்க்கும் படலம் நூதனம். வரதட்சணை என்ற பெயரை சொல்லி கேட்டிடுவார் இங்கு சீதனம் என நெல்லையப்பர் வீதி லிமரிக்கு 29 என்றவாறு பதிவு செய்கின்றார் ஆசிரியர். மாமியாருக்கு மருமகள் வீட்டில் கொடுத்த வரதட்சணை பத்தவில்லை என்பதால் அவ்வப்போது மருமகளை கொடுமைப்படுத்தி கொண்டே வருகின்றாள். ஒரு லிமரிக்கூவில் வாசலில் சாமியார் பிச்சை கேட்பதற்கு மருமகள் பிச்சையிடச் செல்ல அப்பிச்சை தட்டை மாமியார் தட்டிவிட்டதாகவும் பதிவு செய்துள்ளதை நோக்குகையில் மருமகளுக்கு அவள் வீட்டில் பிச்சையிடக்கூட உரிமை இல்லாத நிலையை உண்மை நிலையை ஆசிரியர் பதிவு செய்திருப்பது
சமூகத்தில் பல வீடுகளில் நடக்கும் உண்மையை பிரதிபலிக்கின்றது. மகனின் மகிழ்வும் வருத்தமும். மகனின் மகிழ்வும் வருத்தமும். ஒரு பிள்ளை இரு பிள்ளையாகி மகனும் மகளும் வளர்ந்துவிட, ஒரு பிள்ளை இரு பிள்ளையாகி மகனும் மகளும் இத்தலைவன் தலைவிக்கு வளர்ந்துவிட, கணவன் குழந்தைகளுக்கு வாங்கி வந்த தின்பண்டங்களை பகிர்ந்து கொடுப்பதை, அப்பா வாங்கிய நுங்கு அடிதடி வராமல் அத்தனை பேருக்கும் அம்மா தந்தால் பங்கு. அப்பா வாங்கிய நுங்கு அடிதடி வராமல் அத்தனை பேருக்கும் அம்மா தந்தால் பங்கு என நெல்லையப்பர் வீதி 67வது லிமரிக்குவில் என்று கூறி, வாங்கி மகிழ்வாய் உண்ட மகனும் நாளடைவில் வளர்ந்து கல்வி கற்க பணம் இல்லாது படிக்க வேண்டுமென ஏக்கம், கட்டண விவரம் கண்ட பின்னே கைவிட்டு போனது தூக்கம். படிக்க வேண்டும் என்றது ஏக்கம், படிக்க வேண்டுமென ஏக்கம், கட்டண விவரம் கண்ட பின்னே கைவிட்டு போச்சு தூக்கம் அப்படின்னு நெல்லையப்பர் வீதி 35வது கவிதையில் வருத்தம் மிகுந்து தூங்காது துடிக்கும் நிலையையும் ஆசிரியர் பதிவு செய்துள்ளார். ஏழை சிறுவன் படிக்க இயலாத நிலையும், தன் தந்தை தாயின் வறுமை நிலை நிலைத்து படிக்க இயலாத நிலையும், கட்டணம் அதிக விவரத்தையும் சூட்டி ஆசிரியர் நம்மையும் வருந்த வைக்கின்றார். அடுத்து, கணவனின் குடிப்பும் மனைவியின் துடிப்பும். பிள்ளைகளின் கல்விக்கான கட்டண உயர்வு கணவனின் குடிப்பும். அதுதான் மனைவியின் துடிப்பும். அவன் குடிக்கிறனால மனைவி எல்லாரும் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரும் துடிச்சு போயிடுவாங்க, டெய்லி சண்டையாக தான் இருக்கும். அந்த மாதிரி இங்கே கணவனின் குடிப்பும் மனைவியின் துடிப்பும். பிள்ளைகளின் கல்விக்கான கட்டண உயர்வு, குடும்ப சுமை அனைத்தும் கணவர்களை வாட்டுவது உலக இயல்பு. இந்நூலிலும் கணவன் இத்தகைய பாரங்களால் குடிப்பழக்கத்தை கையில் எடுக்க, மனைவி அவனை இப்பழக்கத்தின் ஆரம்பத்திலேயே திருத்த எண்ணி அது முடியாமல் போக, கணவனின் தீய பழக்கத்தை அவனுக்கு உணர்த்த மனைவி கடைசி ஆயுதமாக உருட்டுக்கட்டையை எடுத்த நிகழ்வையும் நெல்லையப்பர் வீதி பதிவு செய்துள்ளது. மேலும் கணவன் மனைவி இருவரின் சண்டை பெரிதாக கணவன் மனைவி இருவரின் சண்டையும் பெரிதாக, அங்கு மனைவி தன் தாய் வீடு சேர, கணவன் மனைவி இருவரின் சண்டை பெரிதாக மனைவி தன் தாய் வீடு சேர, அங்கு தாய் வீட்டு உற்றார் உறவினர்களோ கணவனின் தற்போதைய குடிப்பழக்கத்தையும் மாமியாரின் கொடுமையையும் காரணம் கூறி, அங்கு கணவனின் தற்போதைய குடிப்பழக்கத்தையும் மாமியாரின் கொடுமையையும் காரணம் கூறி, திருமண உறவை ஊர்கூடி சேர்த்த திருமணம் உதவாக்கரை உறவென்றால் உதறிவிட்டு தயங்காமல் செய்திடும் மறுமணம். ஊர்கூடி சேர்த்த திருமணம் உதவாக்கரை உறவென்றால் உதறிவிட்டு தயங்காமல் செய்திடும் மறுமணம் என ஒரு கவிதையில் என்றவாறு உறவினர்கள் கணவனோட கொண்ட இவ்வாழ்க்கையை உதறச் சொல்ல, மனைவி தாய் வீட்டு சொந்தங்களின் பேச்சை செவி மடுக்காது, அன்றாட வாழ்க்கை சூழல் துன்பம் ஏதும் வந்தால் உடன் நினைப்பது இறைவன் கழல். அன்றாட வாழ்க்கை சூழல் துன்பம் ஏதும் வந்தால் உடன் நினைப்பது இறைவன் கழல் என நெல்லையப்பர் வீதி 32வது லிமரிக்குவில் என இறைவனை தேடி ஓடி நாடுகின்றாள் அத்தலைவி. தந்தையின் சொத்தும் மகனின் கல்வியும். மனைவி இத்தனை காலங்களாய் தன்னை பிரியாது தற்போது தன் தீய பழக்கத்தாலும் சொத்து எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு வேண்டும் என அதை விற்க பிடிவாதம் பிடித்ததையும், மனைவி இல்லாத வீட்டில் மனைவியின் இழப்பை உணர்ந்து திருந்தி மனைவியின் இல்லிற்கு சென்று மனைவி சமாதானம். மனைவி இத்தனை காலங்களாய் தன்னை பிரியாது தற்போது தன் தீய பழக்கத்தாலும் சொத்து எதிர்காலத்தில் பிள்ளைகளுக்கு வேண்டும் என அதை விற்க பிடிவாதம் பிடித்ததையும், மனைவி இல்லாத இவ்வீட்டில் அவளது பேச்சை தனிமையில் உணர்ந்து திருந்தி மனைவியின் இல்லிற்கு சென்று மனைவியை சமாதானம் செய்து அழைத்து கொண்டு வந்து தங்களின் சொத்தை விற்று தன் மகனுக்கு கல்வி கட்டணம் கட்டுகின்றான் இத்தலைவன். மகனும் தன் தந்தைக்கும் தாய்க்கும் நன்றி கடன் செலுத்துமாறு நன்கு படித்து உயர்ந்ததை, கையிருப்பாம் காணி நலம் தலைமுறை நிமிர்ந்திட தகுதியும் பெற்றிட தலைமகனும் கல்வியை கற்றான். கையிருப்பாம் காணி நிலம் விற்றான் தலைமுறை நிமிர்ந்திட தகுதியும் பெற்றிட தலைமகனும் கல்வியை கற்றான் என நெல்லையப்பர் வீதி
23வது கவிதையில் ஆசிரியர் என்றவாறு பதிவு செய்துள்ளார். அடுத்து முடிவுரை. லிமரிக்கு என்ற புது வடிவத்தை எடுத்துக்கொண்ட அமெரிக்க வாழ் கவிஞரான நெல்லை அன்புடன் ஆனந்தி அந்த லிமரிக்குவின் 3 வடிவ கவிதை வரிகளுக்குள் ஒரு குடும்பத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் ஆங்காங்கே பதிவு செய்துள்ளதை காதல் தொடங்கி காதல், திருமணம், வரதட்சணை, மனைவிக்கு கணவன் வீட்டில் இல்லாத உரிமை, மகனின் படிப்பு செலவு, இறுதியில் நிலம் விற்றல் என குடிப்பழக்கம், வறுமையின் காரணமாக குடிப்பழக்கம், இறுதியில் திருந்தும் நல்பழக்கம் போன்ற அனைத்து செய்திகளையும் ஆனந்தி அவர்கள் அந்த லிமரிக்குவின் 3 வடிவ கவிதை வரிக்குள் ஒரு குடும்பத்தின் அனைத்து நிகழ்வுகளையும் ஆங்காங்கே பதிவு செய்துள்ளதை ஆராயும் போது அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தாலும் அவரது நெல்லையப்பர் வீதி படைப்பு அவர் தமிழகத்தைச் சேர்ந்தவரே என்பதை புலப்படுத்துகின்றது. நன்றியுடன் மூஷன்பா.